இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் சேனைகளின் அதிபதி தரிசன சபையின் சார்பிலும் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த யூடியூப் சேனல் என்ற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அநேகர் தனக்குள் நான் எதற்கு உயிரோடு இருக்கிறேன், நான் இருப்பதனால் யாருக்கு என்ன லாபம், நான் பிரயோஜனமற்றவள், நான் பிரயோஜனமற்றவன் என்று நினைக்கும் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நாம் எவ்வளவு பிரயோஜனமுள்ளவர்களாக இருந்திருந்தாலும் இன்று நம்மால் லாபமில்லை என்றால் நம்மை தள்ளிவிட்டு நோகடிக்கிறவர்கள் கதை வேறு. சில நேரங்களில் நம்மை நாமே நொந்து கொண்டு இப்படி பிதற்றுகிற வார்த்தைகள் வேறு. கைவிடப்பட்டு அசட்டை செய்யப்பட்டு அவமதிக்கப்பட்டவர்களை பார்த்து இன்று கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை, உற்சாகமூட்டும் வார்த்தைகளை பேசுகிறார். அன்று எபிரேய பெண்கள் மிகவும் மட்டம் தட்டப்பட்ட நிலையில், சமுதாய அந்தஸ்து இல்லாமல், நாயிலும் கேவலமாய், அதாவது நான் அடிமையாக பிறக்காததற்கு நன்றி, நான் நாயாய் பிறக்காததற்கு நன்றி, நாம் பெண்ணாய் பிறக்காததற்கு நன்றி என்று அனுதினம் ஜெபிக்கிற ஜெபமாய் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஒன்றுக்கும் பிரயோஜனமற்ற பெண்களை சபைகளில் பேசக்கூடாது என்று புறக்கணித்து எந்த முக்கியமான முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுக்கும் பக்கம் கூட வரக்கூடாது என்று வீட்டு வேலைகளை செய்வதற்கு மாத்திரம், பிள்ளை பெற்று போடும் மிஷினாக இருப்பதற்கு மாத்திரம் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அன்று அப்படிப்பட்ட நிலையில் இருந்த பெண்களின் வாழ்வை கர்த்தர் மாற்றி போட்டார். பெண் விடுதலை பற்றி குரல் கொடுத்த நம் பாரதிக்கு முன்பாகவே பெண் விடுதலையை செயல்படுத்தியவர் 2000 வருடங்களுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து தான் என்றால் மிகையாகாது. இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்து 3ஆம் நாளில் கல்லறை காலியாக இருந்தது, திறக்கப்பட்ட கல்லறையாக இருந்தது என்று நாம் அறிந்ததே. அந்த காலி கல்லறையே இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பறைச்சாற்ற பிரயோஜனமுள்ள கல்லறையாய் இயேசு கிறிஸ்துவுக்காக அது பயன்பட்டது என்றால், இன்றைக்கு உங்களை கர்த்தர் பிரயோஜனமுள்ளவர்களாய் மாற்ற அவரால் கூடும். அது அவருக்கு லேசான காரியம். அந்த காலத்தில் துக்கம் கொண்டாடும்போது 7 நாட்கள் குளிக்க மாட்டார்கள், சாப்பிட மாட்டார்கள், சவரம் செய்ய மாட்டார்கள். ஆசாரியர்கள் கூட தங்கள் வெள்ளை அங்கிகளின் மேல் கருப்பு ஆடையை அணிந்து கொள்வார்கள். யூதர்கள் எகிப்தியர்களைப் போலவே இறந்த சடலத்தை நல்ல வாசனை திரவியங்களினாலும் கந்த வர்க்கங்களையும் கொண்டு காத்து வைப்பார்கள். 2ஆம் அடக்கத்திற்காக, அதாவது இறந்தவர் எலும்புகளை எடுத்து அதை புதைப்பதற்காக 1 வருடம் கழித்து கல்லறையை திறப்பார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அடக்கத்திற்கு பிறகு 3ஆம் நாளே கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். உபதேசித்ததின்படி உயிர்த்தெழுந்து விட்டார். அவர் வாக்கை அவர் நிறைவேற்றினார். 3ஆம் நாள் விடியற்காலையில் இருட்டோடு பெண்கள் வாசனை திரவியங்களை கொண்டு கல்லறையில் வைப்பதற்காக சென்றபோது அவர்களுக்கு ஒரு புதிய பரிமாணத்தையே கொடுத்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் நற்செய்தியை முதலாவது உலகத்திற்கு அறிவிக்கும்படி பிரயோஜனமற்றவர்கள் என்று சொல்லப்பட்ட பெண்களை தான் தேவன் முதலாவது நற்செய்தியை அறிவிக்கும்படியான நபர்களாய் பயன்படுத்தினார். உலகத்தாரால் ஒதுக்கப்பட்டவர்கள், அசட்டை பண்ணப்பட்டவர்கள் தான் தேவன் தன் கைகளில் பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய் பயன்படுத்தினார். ஆகவே பயப்படாதிருங்கள், விசனப்படாதிருங்கள். அப்படிப்பட்டவர்களை கல்லறையில் இருந்த தேவதூதன் பயப்படாதீர்கள் என்று திடப்படுத்தியது போல இன்றும் அப்படிப்பட்ட உங்களை திடப்படுத்த ஆவியானவர் உங்களை பார்த்து, பயப்படாதீர்கள், நீங்கள் எனக்கு வேண்டும், உங்களை என்னிடத்தில் ஒப்பு கொடுங்கள், அர்ப்பணியுங்கள், உங்களை என் கையில் பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் நான் மாற்றுவேன், அப்பொழுது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்கும் வியக்கத்தக்கபடியான முறையிலே உங்களை உயர்த்துவேன் என்று இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியும், சிலுவை மரணத்தின் செய்தியும், உயிர்த்தெழுதலின் செய்தியும் உலக மக்கள் அச்சத்தை, பயத்தை நீக்கி நம்பிக்கை தரும் செய்தியாய் இருக்கிறது. நீங்கள் என்னோடு கூடவே கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். எங்கள் அன்பின் தேவனே, எங்களை அதிகமாய் நேசிக்கிறவரே, கருசனை உள்ள தேவனே, எங்கள் நிலையை, எங்கள் மனபாரத்தை, எங்கள் சங்கடங்களை, எங்கள் சூழ்நிலைகளை அறிந்தவரே, அனைவராலும் எதற்கும் தகுதி இல்லாதவர்கள் என்று அசட்டை செய்யப்பட்டவர்களை கையில் எடுத்து உமக்கு பிரயோஜனமார்களை மாற்ற உம்மால முடியும் கர்த்தாவே. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் யார், எங்களோடு இருக்கும் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை எடுத்து பயன்படுத்தும்.
எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாய் உங்களை உற்சாகப்படுத்த இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன். இதை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.